வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள போயம் எனது பொழுதுபோக்கு அப்படிங்கிற இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னா, 1980 90களில் இருந்த உலகம் வேறு, இந்த 2020களில் இருக்கின்ற உலகம் வேறு. 1980 90கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் அது மாணவர்களுடைய வாசித்தல் திறனை மேம்படுத்தும் வண்ணமாக காணப்பட்டது. சொல்லிக்கிட்டே போகலாம். ராணிமுத்து, ராணி, முத்து காமிக்ஸ், லயன் காமிக்ஸ், அம்புலி மாமா, குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன், இன்னும் அந்த வாசித்தல் திறனை மேம்படுத்துவதற்காக அநேக புத்தகங்கள் காணப்பட்டது. ஆனால் அது எல்லாமே இப்போ டிஜிட்டல் உலகத்தில் காணப்படுது. பட் அந்த வாசித்தல் திறன் குறைந்து விட்டது. இந்த கவிதை அருணாச்சலம் சந்திரசேகரன் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. சரி, கவிதைக்குள்ளாக செல்வோம். மை ஹாபி இஸ் ரீடிங். எனது பொழுதுபோக்கு வாசித்தல் ஆகும். நான் எனது நேரத்தை வாசித்து பொழுதுபோக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். எனது சிந்தனையை வளப்படுத்த வாசித்தல் உதவுகிறது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். வாசித்தல் என்னை அருகிலும் அழைத்து செல்கிறது, தொலை தூரத்திற்கும் என்னை அழைத்து செல்கிறது. இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். வாசித்தல் எனக்காக பகுத்தறிவு கதவுகளை திறந்து வைக்கிறது. எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று விசாரிக்க என்னை தூண்டுகிறது. இட் டீச்சஸ் மீ டு ஹாக்கிள் அண்ட் கிரை. பறவைகள் போல் இனிய சத்தமிட்டு கூவி மகிழ்ந்திருக்க எனக்கு வாசித்தல் கற்றுத்தருகிறது. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. சிறகுகளின்றி வானில் பறக்க வாசித்தல் எனக்கு கற்றுத்தருகிறது. சிறகே வேண்டாம், படித்தா அது கற்பனையில் நம்ம பறக்க வைக்கும். கற்பனை உலகில் சிறகில்லாமல் பறக்க வாசித்தல் உதவுகிறது. ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகாரஸ் சொசைட்டி தென் வி ஷால் சக்சீட். நான் விரும்புகிறேன் அனைத்து குழந்தைகளும் வாசிக்க நேரிடின் நாம் வெற்றிகரமாக வலிமைமிக்க சமுதாயத்தை உண்டு பண்ணலாம். இப்படியாக இந்த கவிதையானது முற்றுப்பெறுகிறது. மாணவர்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய சிந்தனை திறனானது வளப்படும். அந்த வாசித்தல் திறன் சிறகுகள் இல்லாமல் அவர்களை பறக்க வைக்கும். தொலை தூரத்திற்கும் அருகிலும் அவர்களை அழைத்து செல்லும். அவர்களுக்காக பகுத்தறிவு கதவுகளை திறந்து வைக்கும். வலிமைமிக்க ஒரு சமுதாயத்தை வாசித்தல் திறன் உருவாக்கும் என்று இந்த கவிதையானது சொல்கிறது. நூலகம் ஏன் இருக்குது அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணியும் கிடைக்காத காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு, அது எல்லாமே லைப்ரரியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையிலே நாம் எல்லாவற்றையும் கூகுளில் பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்களை நூலகத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். வாசியுங்கள், வாசியுங்கள், வாசிப்பை நேசியுங்கள். நன்றி.